டெல்லி வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு பைரவியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில். இங்கே ஹிந்தியில் ராம் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திர் அப்படின்னா ஆலயம், கோவில் அப்படின்னு சொல்லலாம். ராமர் கோவிலுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். கடந்த 2 வருடமாக நான் இங்கே டெல்லியில் தான் இருக்கேன். ஆனால் இந்த கோவில் பற்றி எனக்கு எதுவும் தெரியல. இன்றைக்கி தான் வந்து முதல் முறை போயிருந்தேன். என்னுடைய தோழி, சகோதரி அப்படின்னு சொல்லலாம், தேன்மொழி அக்கா தான் இந்த கோவில் பற்றி எனக்கு சொல்லியிருந்தாங்க. போன வாரம் தான் சொன்னாங்க, இந்த கோவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு அமைதியாக இருக்கும், தமிழ் கோவில் மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம டெல்லியில் இருக்கிறதால நிறைய கோவில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் வழிபாடு தான் வந்து இருக்கும். அந்த வடக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் தான் வந்து நிறைய வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கோவில் தான் வந்து நம்ம ஊரில் சாமி எப்படி கும்பிடுறோமோ அது மாதிரி இருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம கோயிலுக்கு வெளியில் மட்டும்தான் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். கோவிலுக்கு உள்ள அந்த மூலவர்லாம் வந்து பர்மிஷன் கிடையாது. வெளியில் வந்து நம்ம எடுக்கலாம், கேட்டுட்டு எடுக்கலாம். இன்றைக்கும் நம்ம வந்து கேட்டுட்டு தான் இந்த பதிவு வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது கோவில். ஒரு 4:30 மணிக்கு வந்து கோயில் திறந்துடுறாங்க ஈவினிங்கில். இன்றைக்கி நான் 4:30 மணிக்கு இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருந்த அந்த விஷ்ணுவோட சிலைகள்னு சொல்லலாம், திருமாலோட நிறைய அவதாரங்கள் அந்த சிலைகள்லாம் வந்து இருந்தது. ஹயக்ரீவர், நரசிம்மர், அதுக்கப்புறம் வந்து விக்ரமர், கிருஷ்ணர், அது மாதிரி நிறைய வந்து விக்கிரகங்கள் வந்து வெளியில் இருந்தது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். போகாதவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இதுதான் வந்து நான் முதல் முறை போயிருந்தேன். அதனால் வந்து எனக்கு வந்து எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமரும் சீத்தையும் வந்து இருந்தாங்க. இது வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கிணறு. இது வந்து இந்த கோயில் நம்ம கட்டின அப்போவே இருந்த ரொம்ப பழைய காலத்து கிணறு. இன்னமும் இந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மோட்டார் போட்டிருக்காங்க. மோட்டார் ஒர்க் ஆகாதப்போ, அதாவது கரண்ட் இல்லாதப்போ இந்த தண்ணியை வந்து சேந்தி அதிலேருந்து வந்து சாமி சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க.